ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறோங்க. நீங்க இப்பதான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாப் லெட்டரா எல்லா வித இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது, எப்போ ரிசல்ட், எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தோம்னா இண்டோ டிபார்ட் பார்டர் போலீஸ் இங்கே தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் லொகேஷன் பொதுவா பாத்தீங்கன்னா இந்தியாவோட பார்டர்ல தான் இருக்கும். இதுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளம் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுல பார்த்தோம்னா 3 விதமான கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கேட்டகரியில எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா கான்ஸ்டபிள். இதுக்கு மூணுக்குமே பார்த்தோம்னா டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தோன்னா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தோன்னா 15 நவம்பர், அதாவது நவம்பர் 15 இருந்துட்டு லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 14 டிசம்பர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எஸ்ஐ, இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஆர்ல பார்த்தோன்னா 31 வேகன்சி இருக்கு. இது பார்த்தோன்னா மேல் கேட்டகரியில இருக்கு. ஃபீமேல பார்த்தோம்னா 6 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸா எவ்வளவு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் பார்த்தோம்னா 78 வேகன்சிஸ் இருக்கு. ஃபீமேலுக்கு பார்த்தோம்னா 14 வேகன்சிஸ் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 92 வேகன்சி இருக்கு. இப்ப இதே ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தோம்னா மேல் ஃபீமேல் ரெண்டுக்கும் பார்த்தோன்னா 383 வேகன்சி இருக்கு. கான்ஸ்டபிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 51 வேகன்சி இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸா பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே பிரிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான சேலரின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐ லெவலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் பாத்தீங்கன்னா 35,400 கொடுக்குறாங்க. அப் டு பார்த்தோன்னா 1,12,400 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக் சம்பளம் தான் 35,400. இதை தவிர உங்களுக்கு அலவன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஜாஸ்தியா வருங்க. அப்ப அலவன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு 55,000 60,000 உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தோன்னா ஹெட் கான்ஸ்டபிள், இதுக்கு ஸ்டார்டிங் பார்த்தோன்னா 25,500 கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங் சம்பளம் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 81,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. கான்ஸ்டபிளுக்கு பார்த்தோம்னா 21,500 ஸ்டார்டிங் சம்பளம். மேக்ஸிமம் பார்த்தோம்னா உங்களுக்கு 69,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது இல்லாம பார்த்தோன்னா உங்களுக்கு அதர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா எஸ்ஐ லெவலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு பார்த்தோம்னா 18ல இருந்து 23 வயசு வரை உள்ளவங்க வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா எஸ்ஐ லெவலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுவும் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிஞ்சுன்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டிகிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா ஓகே தான் அதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்படி இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்படி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு மிச்சம் கொடுத்துருக்காங்க வருங்க. எலக்ட்ரிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுல எது முடிச்சாலும் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஹெட் கான்ஸ்டபிள், இதுக்கு நீங்க 12th பாஸ் பண்ணாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இதுல பாத்தீங்கன்னா 45% மார்க் வந்து அக்ரிகேட் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அது மட்டும் இல்லாம 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போயிட்டு நீங்க எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் நீங்க வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிள், இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் முடிச்சதால இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்புக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த ஏஜ்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கு. இப்ப எஸ்ஐ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம் அப்படின்னா 14/12/1999 இருந்துட்டு 14/12/2004 இதுக்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா ஹெட் கான்ஸ்டபிள், இதுக்கு பார்த்தோன்னா 14/12/1999 இருந்துட்டு 14/12/2006 இதுக்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா கான்ஸ்டபிள், இதுக்கு பார்த்தோன்னா 14/12/2001 இருந்துட்டு 14/12/2006 பிறந்தவங்க மட்டும்தான் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்புக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்ல பார்த்தோம்னா யூஆர் ஜெனரல்ல 3 இயர்ஸ், ஓபிசிக்கு பார்த்தோம்னா 6 இயர்ஸ் இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 8 இயரையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் பார்த்தோம்னா மேல் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க எஸ்ஐ போஸ்டிங் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80ல இருந்து 85 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தோம்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க எஸ்டி பிரிவினர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 77ல இருந்து 82 வரையும் கொடுத்துருக்காங்க, அதாவது எஸ்ஐ போஸ்டிங்க்கு. இப்போ நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தோம்னா உங்களுக்கு 76ல இருந்து 18 கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களை ஹைட்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பர்சன் பார்த்தோம்னா மேலுக்கு 170, ஃபீமேலுக்கு பார்த்தோம்னா 157 கொடுத்துருக்காங்க.
இதுவே நீங்க வந்துட்டு எஸ்டி பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 162.5 வந்துட்டு மேல் கேண்டிடேட்டுக்கும், ஃபீமேலுக்கு பார்த்தோன்னா 150 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் மெடிக்கல் செக்அப் இருக்கும். உங்களை ஐ டெஸ்ட்லாம் செக் பண்ணுவாங்க, எவ்வளவு விஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தோம்னா எஸ்ஐ போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் 200 ரூபாய் வாங்குறாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தோம்னா 100 ருபீஸ் வாங்குறாங்க. இது பார்த்தா நம்ம ஆன்லைன்ல தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலயே பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேலுக்குலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 15 நவம்பர் 2024 இருந்துட்டு 14 டிசம்பர் 2024 கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, recruitment.itppolice.ns.in. இதுல போயிட்டு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கான ரெக்யர்மெண்ட் டெஸ்ட்னு பார்த்தோம்னா பேஸ் 1ல பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்சி லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மீட்டர் ரேஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா மேல் கேட்டகரிக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 செகண்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இதுவே 1.6 கிலோமீட்டர் ரேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 minutes 30 செகண்ட் கொடுக்குறாங்க. இதுவே ஃபீமேலுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 100 மீட்டர் ரேஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 18 செகண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி 800 மீட்டர் பார்த்தோம்னா உங்களுக்கு 4 minutes 45 செகண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தோம்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க 1.6 கிலோமீட்டர் வித்தின் 7 minutes 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்ம ரன் பண்ணணும், எவ்வளவு செகண்ட்ஸ்ல இருக்கும், அதை எவ்வளவு மினிட்ஸ்ல எவ்வளவு செகண்ட்ல நம்ம முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீடைலா. அடுத்து பார்த்தோம்னா பேஸ் 2ல பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது பார்த்தோம்னா உங்களுக்கு OMR பேஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா சிபிடி டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலா பார்த்தோம்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் பார்த்தோம்னா 100 மார்க்ஸ் இருக்கு. இதுல பார்த்தோம்னா உங்களோட கிரேடுக்கு தகுந்தபடி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் மாறும். இப்போ நீங்க எஸ்ஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 35, ரீசனிங்ல பார்த்தோம்னா உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான மார்க் பார்த்தோம்னா 30, 35, 35 கொடுத்துருக்காங்க. இப்போ 2ல பார்த்தோம்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கு. இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னலாம் உங்களுக்கு வருமோ அது எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டூரேஷன் பார்த்தோம்னா 2 hours கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கும் பார்த்தோம்னா நமக்கு 2 hours டைம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பார்த்தோம்னா எஸ்ஐ போஸ்டிங்க்கு. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது. இதுக்கான டைம் பார்த்தோம்னா ஒரு 2 hours கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு சொல்லி டீடைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிள், இதுக்கு பார்த்தோம்னா டோட்டல் 100 மார்க்ஸ். இதுல பார்த்தோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தோம்னா 2 hours இருக்கு. இதுக்கான கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் சொல்லி டீடைலா கொடுத்துருக்காங்க. இதுல மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பர்சன்டேஜ் மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல், இடபிள்யூஎஸ், அப்புறம் எக்ஸர்வீஸ் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 35% மார்க் எடுத்தா போதும். இதுவே எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 33% மார்க் எடுத்தா போதும். அடுத்து பார்த்தோம்னா ஃபேஸ் 3. இதுல பார்த்தோம்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண மாதிரி இருக்கும். நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணீங்களோ அதை ஒரிஜினல் அப்படியே கொண்டு போயிட்டு வெரிஃபை பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீங்க டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ இதோட ஒரிஜினலை வெரிஃபை பண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd ஸ்டேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.